ஸ்டார்ட் நவ். ஆரம்பிங்க. ஓம் ஓம் ஓம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்து நீளம் விரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் வாக்தேவாய வித்மயே பிரிஞ்சி பந்தே தீமிகை தந்தோ வாணி பிரசோதயா. ஓம் ஞானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிரீதும் ஆதார சர்வ வித்யானம் கயக்ரீப முபாஸ்மகே. ஓம் ஆதித்ய சோமாய மங்களாய புதாய சே குரு சுக்ர சனியஸ்ப ராகவே கேதுவே நமக. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராய குரு சாஸ்தா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குரவே சர்வலோகானம் விசபே பவ லோகினம் நிதியே சர்வ வித்யானம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக. அன்பினாலே எமையாண்டு சொல்ல அதிகாரம் எமக்கணித்து விந்தை பல புரிய வைக்கும் வித்தகரே சற்குருவே. விண்ணவரும் வேந்து நிற்கும் வித்தையை எமக்களித்து கண் போல காத்து நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. வணக்கம்யா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். குரு வாழ்க, குருவே துணை. மறக்காமல் ஐயா எல்லாருக்கும் ஆசீர்வாதம். தேனி மலை மேல இருக்கிற மறக்காமல் ஐயாவே சரணம் சரணம் சரணம். சொல்லி ஆண்டவரே சரணம், பரமேஸ்வரனே சரணம், மாரியம்மாளே சரணம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். சரி, நாம நேற்று தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்ல சுருக்கமா உயிரையும் மாற்ற முடியாது, உடலையும் மாற்ற முடியாது. உடலையும் மாற்ற முடியாது, உயிரையும் மாற்ற முடியாது. நம்ம இரண்டாவது நாள் இன்னைக்கு நியூமராலஜி, பெயரியல், எண்ணியல் அதை பற்றி பார்க்கிறோம். அப்ப உடலையும் உயிரையும் இயக்குறது யார் அப்படின்னா பேர் தான். ஒரு மனிதனுக்கு பேர் இல்லை என்றால் உலகத்துல எந்த உயிரினத்துக்கும் பேர் இருக்கு. விலங்கு, பறவைகள் எல்லாத்துக்குமே பெயர் உண்டு. பேர் இல்லாத ஒன்று உண்டா? இல்லை. அப்ப அந்த பேருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த பேரை கூப்பிடும் போதுதான் நமக்கு அதுக்கும் நமக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி ஆகுது. எங்க ஊர்ல ஒரு ஐயா இருந்தாரு, வயசானவர். அவருடைய உண்மையான பேரு அந்த ஊர்ல யாருக்குமே தெரியாது. ஆனா அவர் ஒரு பேரை வச்சுதான் கூப்பிடுவாங்க. அப்ப இந்த பேருக்குள் இவ்வளவு ஒரு பெருமை இருக்கா அப்படின்னு நம்ம உணர வேண்டியிருக்கிறது. அதனாலதான் பேரியல் நிபுணர் ஒரு பேரை அழைத்த போது அதுக்குள் இவ்வளவு பிரச்சனை, நல்லது இருக்கு கெட்டது. அப்ப நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப உதாரணமாக ஒரு எண் இருக்கு அப்படின்னா அந்த எண்ணை நம்ம பத்தி விளக்கமா உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கலாம்னு ஆசைப்படுறேன். அப்ப சரி, அப்படி நான் சொல்ல அதையும் அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. நம்பர் 1 போட்டுக்கங்க. நம்பர் 1 மேல தலைப்பு வந்து எண்கள் தரும் பலன். எண்கள் தரும் பலன். இப்ப நம்பர் 1, இப்ப 1 to 108 வரைக்கும் பார்க்க போறோம். அப்போ 1 போட்டுக்காங்க. 1 அப்படின்னா அதிர்ஷ்டமானது, 2னா சுமாரானது, 3ன்னா அதிர்ஷ்டமான எண்ணு ஆனால் மங்களமான வாழ்க்கை, மங்களகரமான வாழ்க்கை. கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்க. 1ன்னா அதிர்ஷ்டமான எண்ணு,
இரண்டாம் எண் வந்து சுமாரான எண். மூணாவது எண் என்ன? மங்களகரமான வாழ்வு தரும், அதிர்ஷ்டமானது. மூணாம் நம்பர் வந்து அதிர்ஷ்டமானது. நாலாம் எண்ணு பயனற்ற எண்ணு. அஞ்சாம் எண்ணு தெய்வீக எண்ணு. 6 வந்து திருப்தியை தரும், அதிர்ஷ்டத்தையும் தரும். 7ஆம் எண்ணு எதிர்பாராத மாறுதல் தரும். 8வது எண்ணு ஆத்மீக வாழ்க்கையில் வெற்றி பெறும். 8ஆம் எண்ணு ஆத்மீக வாழ்க்கையில் வெற்றி பெறும். சார் 7ஆம் சொல்லுங்க சார். எதிர்பாராத மாறுதல் தரும். அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சபிள். நம்பர் 6 வந்து திருப்தியை தரும், அதிர்ஷ்டமானது. கொஞ்சம் ஸ்லோவாவே போங்க. ஆமா சார் 8 சொல்லுங்க சார். 8 வந்து ஆத்மீகமான வாழ்க்கையில் வெற்றி தரும். ஆத்மீகமான வாழ்க்கையில் வெற்றி தரும். ஆபத்தான எண்ணு. சார் ஆபத்தான எண்ணு 8. ஆத்மீகமான வாழ்க்கையில் வெற்றி தரும். 9 வெற்றி வழங்கும் அதிர்ஷ்ட எண். வெற்றி வழங்கும் அதிர்ஷ்ட எண். 10 பொருளாதார உயர்வும். பொருளாதார உயர்வும் அதிர்ஷ்டத்தையும் தரும். 11 எதிர்பாராத ஆபத்துக்கள் உண்டு. எதிர்பாராத ஆபத்துக்கள் உண்டு. சுமாரான எண். 12 பிறருக்காக உழைக்கும். பிறருக்காக உழைக்கும். சுமாரான நம்பர். ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும். பிறருக்காக உழைக்கும், சுமாரான எண்ணு, ஆன்மீக ஈடுபாடு. 13 திடுக்கிடும் சம்பவங்கள் தரும். திடுக்கிடும் சம்பவங்கள் தரும். ஆபத்தான எண்ணு. திடுக்கிடும் சம்பவங்கள் தரும், ஆபத்தான எண்ணு. 14 வியாபாரத்துக்கு ஏற்ற எண். வியாபாரத்துக்கு ஏற்ற எண். வியாபாரத்துக்கு ஏற்ற எண். விபத்துகள் உண்டு, ஆனால் அதிர்ஷ்டமானது. பதினஞ்சு காரிய சித்தியுடைய கவர்ச்சி எண். 15 காரிய சித்தியுடைய கவர்ச்சி எண். 15 அதிர்ஷ்டமானது. 15 காரிய சித்தியுடைய கவர்ச்சி எண். 16 உயரப்போய் கீழே விழ ஏதுவாகும். உயரப்போய் கீழே விழ ஏதுவாகும், ஆபத்தான எண்ணு.
17 அசுரத்தன்மையும் எதிர்த்து போராடும் எண்ணெய், எதிர்த்து போராடும் எண். பதினெட்டு வீழ்ச்சி அடையும் பாவகரமானது. திரும்ப சொல்லுங்க. வீழ்ச்சி அடையும் 18 வீழ்ச்சி அடையும். பாவகரமானது பாவம், பாவகரமானது துரோகஸ்த எண்ணே. புரியல சார். பாவம் பாவகரமான எண்ணே, துரோகஸ்தமானது வீழ்ச்சி அடையும். 18 வீழ்ச்சி அடையும் என்ன. பத்தொன்பது காயக்கல்பம் போன்ற எண். மிகவும் அதிர்ஷ்டமானது. இது இம்பார்ட்டன்ட் போட்டுக்காங்க. இம்பார்ட்டன்ட் காயக்கல்பம். 20 தெய்வ அனுக்கிரகம் உண்டு. தெய்வ அனுக்கிரகம் உண்டு, ஆனால் சுமாரான எண்ணு. இருபத்தி 21 சுயநலமுள்ள எண்ணு, அதிர்ஷ்டமான எண்ணு. இருபத்தி 22 கெட்ட பழக்கங்களை உருவாக்கும் எண், துரோகஸ்தம். இருபத்தி 23 தொட்டது துளங்கும். தொட்டது துளங்கும் ராஜ மரியாதை தரும். ராஜ மரியாதை தரும். 23 ராஜ மரியாதை தரும். மிகுந்த மிக மிக அதிர்ஷ்ட எண். இருபத்தி 24 அதிகார பதவியை தரும் அதிர்ஷ்டமான எண். இருபத்தஞ்சு சோதனை மிகுந்தது. சோதனை மிகுந்தது. சோதனை மிகுந்தது முடிவில் நன்மை பயப்பது. முடிவில் நன்மை தரும். சுமாரான எண்ணு. எத்தனாவது வந்திருக்கோம்? 26 சொல்லணும். 26 வறுமையும் 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 தொட்டதெல்லாம் தோல்வி அடையும். தொட்டதெல்லாம் தோல்வி அடையும். ஆபத்தான எண்ணு. ஐயா 26 திரும்ப சொல்லணும். வறுமையும் தொட்டதெல்லாம் தோல்வி அடையும். வறுமையை தரும்.
கம்முண்டு தூங்கு கம்முண்டு. மைக் ஆஃப் பண்ணு. மியூட் பண்ணிக்கலாம் சார். மணிக்கா சார். அடுத்து 27 ஆமாய்யா. தொழில் சிறப்பு சகல விருத்தியும் உள்ளது. தொழில் சிறப்பு சகல விருத்தியும் உள்ளது. தொழில் சிறப்பு சகல விருத்தியும் உள்ளது. கரண்ட் போச்சு. ஐயா நான் பேசுறது கேக்குதா? கேக்குறியா? கரண்ட் இதானோன்னு மொபைல்ல வீடியோ தெரியல. கரண்ட் இல்ல. கரண்ட் இல்ல, பவர் போச்சு. இப்ப எத்தனை நம்பர் சொல்லியிருக்கோம்? இந்த வரேன். ரைட்டு. லைட் தெரிய மாட்டேங்குது செல்லுல. வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. சரி.
ஐயா நான் பேசுறது கேட்குதா? ஐயா நான் பேசுறது கேட்குதா? ஹலோ ஐயா நான் பேசுறது கேட்குதா? ஐயா ஐயா நான் பேசுறது கேட்குதா? கேக்குது சார். கேக்குதுங்கய்யா, கேக்குது. சரி சரி சரி. அடுத்து எத்தனாவது நம்பர் பார்க்கணும்? 28 சொல்லுதுங்கய்யா. ஏற்றத்தாழ்வு அடிக்கடி உண்டு. 28 ஏற்றத்தாழ்வு அடிக்கடி உண்டு. ஏற்றத்தாழ்வு அடிக்கடி உண்டு. அடுத்து 29 சண்டை சச்சரவுகள் உண்டு. வாழ்க்கையில் சண்டை சச்சரவு எப்பயுமே இருக்கும். தற்கொலையை தூண்டும். முப்பது சக்தி மிகுந்தது அதிர்ஷ்டமானது. சக்தி மிகுந்தது அதிர்ஷ்டமானது. முப்பத்தி ஒண்ணு எதிர்பாராத ஆபத்தான முடிவுகளை உருவாக்கும். எதிர்பாராத ஆபத்தான முடிவுகளை உருவாக்கும். ஆபத்தான எண்ணம். முப்பத்தி ரெண்டு வசிய சக்தி நீண்டது. வசியம். வசிய சக்தி இருக்கு. 32 விக்ரமாதித்தனுடைய அந்த அரியாசனம் 32 படிக்கட்டு. 32 பதுமைகள். 33 லட்சுமி கடாட்சியம். மிக மிக அதிர்ஷ்டமான எண்ணெய். ஒருத்தருக்கு 33 பேர் அமைஞ்சா அவன் தெய்வத்தினுடைய அருளால் பிறந்த குழந்தை. முப்பத்தி 4 போதைப் பொருள்களை மனநாடும். கெட்ட பழக்க வழக்கங்களை உருவாக்கும். கெட்ட பழக்க வழக்கங்களை உருவாக்கும் போதைப் பொருள்களை மனம் நாடும். அது விரும்பத்தகாத எண் அப்படின்னு வச்சுக்கணும். 34 விரும்பத்தகாத எண். மறுபடியும் சொல்லுங்க. போதைப் பொருள்களை மனம் நாடும். போதைப் பொருள்கள் மீது மனம் நாடும். அப்ப போதைப் பொருளை சாப்பிடுவான்னு அர்த்தம். கெட்ட சிந்தனை இருக்கும் அவனுக்கு. அதை கெட்டதை மனநாடு. அடுத்து 35 எதிர்பாராத விபத்துக்கள் நஷ்டங்கள் உள்ளது. எதிர்பாராத விபத்துக்கள் நஷ்டங்கள் உள்ளன. முப்பத்தி 6 அதிர்ஷ்டமானது ஆனால் குடும்ப வாழ்க்கைக்கு கசப்பானது. அதிர்ஷ்டமானது ஆனால் குடும்ப வாழ்க்கைக்கு கசப்பானது. அப்ப சுமாரான எண்ணெய்.
அடுத்து 37 மிக மிக அதிர்ஷ்டமானது. எதிர்பாராத வெற்றிகள் தரும். எல்லோராலும் விரும்பப்படும் எண். இருக்கிறதுல பெஸ்ட் நம்பர் இது. முப்பத்தி 8 சாந்தர் குணம், சாந்தர் குணம், நேர்மை, பெரியவர்களின் ஆதரவு, எதிர்பாராத ஆபத்துக்கள். 38 திடுக்கிடும் முடிவுகள், திடுக்கிடும் முடிவுகள். அப்ப விரும்பத்தகாத எண் 38. முப்பத்தி 39 தீவிர உழைப்பு, தீவிர உழைப்பு. பிறருக்காகவே உழைப்பார்கள். பிறருக்காகவே உழைப்பார்கள், பிறருக்காகவே உழைப்பார்கள். சுலபமாக சரும வியாதிகளும் பற்றிக்கொள்ளும். சுலபமாக சரும வியாதிகள் பற்றிக்கொள்ளும். அதிர்ஷ்டமில்லாத எண்ணு 39. ஐயா சர்ம வியாதிகள்னா எல்லா வியாதிகளும் சர்வ சகல வியாதிகளும். நாற்பது அந்தஸ்து உயரும் ஆனால் முடிவு பயனற்றது. 40 அந்தஸ்து உயரும் ஆனால் முடிவு பயனற்றது. அப்ப துரதிர்ஷ்டமான எண்ணு. நாற்பத்தி 41 பொதுஜனங்கள் கவரப்படும் எண். 41 பொது ஜனங்கள் கவரப்படும் எண். வெற்றியின் உச்சக்கட்டம், வெற்றியின் உச்சக்கட்டம். உலகம் போற்றும் புகழ் உண்டு, மிக மிக அதிர்ஷ்ட எண். நாற்பத்தி 42 பெரிய அதிகார பதவி கிடைக்கும். அதிகார பதவி, பெரிய அதிகார பதவி கிடைக்கும். மனோபலம், மனோபலம், அருள் விருத்தி உண்டு. அதிர்ஷ்ட எண். இந்த 42 பேர் வச்சா சகல விதமான துன்பங்களும் ஓடி போயிடும். சார் ஒண்ணு கூட சொல்லுங்க சார். 41 முடிச்சு 42 ஒண்ணு கூட சொல்லுங்க சார். 42 பெரிய அதிகார பதவி கிடைக்கும். பெரிய அதிகார பதவி கிடைக்கும். மனோபலம், அருள் விருத்தி உண்டாகும். 42 அதிர்ஷ்ட எண்.
43 புரட்சி வாழ்க்கை. புரட்சி வாழ்க்கை. விரோதிகள் அதிகம். 43 புரட்சி வாழ்க்கை. விரோதிகள் அதிகம். லட்சியங்கள் வெற்றி பெறும். ஆனால் விரும்பத்தகாத எண் 43 விரும்பத்தகாத எண். இப்ப எத்தனாவது நம்பர் எழுத போறோம்? 44 முடிவில் ஆபத்தளிக்கும். முடிவில் ஆபத்தளிக்கும் எண். மனம் தீய வழியில் செல்லும். 44 மனம் தீய வழியில் செல்லும். விரும்பத்தக்கதல்ல. ஐந்து தீவிர உழைப்பால் நிகரற்ற உச்சத்தை அடைவார். தீவிர உழைப்பால் நிகரற்ற உச்சத்தை அடைவார். நோய்கள் நீங்கும். மிக மிக அதிர்ஷ்டமானது. நோய்கள் நீங்கும். மிக மிக அதிர்ஷ்டமானது. முடிசூடா மன்னன். முடிசூடா மன்னன் செய்யும் தொழில் உச்சத்திற்கு செல்ல உதவும். செய்யும் தொழில் உச்சத்துக்கு செல்ல உதவும். செல்வம் பெருகும். செல்வம் பெருகும். மிக மிக நல்ல எண். மறுபடியும் செய்யும் தொழில். செய்யும் தொழில். செய்யும் தொழில் உச்சத்திற்கு செல்ல உதவும். பொருளாதாரம் நல்ல நிலையில் இருக்கும். பொருளாதாரம் நல்ல நிலையில் இருக்கும். உடல்நலம் பாதிக்கப்பெறும். உடல்நலம் பாதிப்பு. பொருளாதாரம் நல்ல நிலையில் இருக்கும். உடல்நலம் பாதிப்பை தரும். நல்ல எண் அல்ல. அடுத்து 48 கடுமையான விதியின் சோதனையில் நிறைந்தது. விதியின் சோதனை. கடுமையான விதியின் சோதனை நிறைந்தது. விரும்பத்தக்கதல்ல. 48 ஒரு விரும்பக்கூடிய நம்பர் அல்ல. திடீர் திடீர் என அதிர்ஷ்டம் அளிக்கும். ஆனால் திடீர் திடீர் என விபத்துகள் ஏற்படும். பயங்கரமான முடிவு இருக்கும். திடீர் திடீர் என அதிர்ஷ்டம் அளிக்கும். திடீர் திடீர் என விபத்துகள் ஏற்பட்டு பயங்கர முடிவு இருக்கும். இது ஒரு விரும்பத்தக்க நம்பர் அல்ல. என்னல்ல. நீண்ட புத்திசாலி. ஆயுள் விருத்தி உள்ளாம். ஆயுள் விருத்தி உள்ளாம். இப்ப 50 நம்பர் பார்த்திருக்கோம். ஐயா ஜெயனோதையா எத்தனை பார்த்திருக்கோம்? 50 சொல்லவா?
மிகுந்த புத்திசாலி, ஆயுள் விருத்தி, அதிர்ஷ்டயன், ஒரு பேர் கொடுத்தோம்னா அந்த பேரை முதல்ல எழுதிட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்பரை போட்டு இந்த நம்பர்ல வருவா, இன்னைக்கு 50 பார்த்திருக்கோம், நாளைக்கு 50 பார்ப்போம், இந்த நம்பருக்குள் வந்தால் இந்த சக்தி இருக்குங்கிறத நாங்க ரிசர்ச் பண்ணி எழுதின விஷயம். நாலு, 5, 8, 9, 10, 19, 22. இந்த வர்றேன். இப்ப பாருங்க, இப்ப தெரியுதான் பாருங்க, தெரியுதா? குருஜி ரொம்ப பிரைட்டா இருக்கு, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பிரைட்டா இருக்கு, லைட் ஏதாவது கிளார் அடிக்குது. கிளார் அடிக்குது. ஆமா சார், ரைட் ஓவர். ரொம்ப இருக்கா? இப்ப ரொம்ப பிரைட்டா இருக்கு, ஒண்ணும் தெரியல, பிரைட்டா இருக்கு. இந்த நம்பர் இருக்கு, இத அப்படியே நீங்க பாத்துட்டீங்க. நான் இந்த கொஞ்சம் பிரைட் பண்ணிட்டு வர்றேன். பிரைட்டை குறைச்சிட்டு வர்றேன். இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே சார், இன்னும் கூட கொஞ்சம் பிரைட்டா இருக்கு. நல்லா இருக்குங்க. ரைட். இப்ப டோட்டல் கூட்டுனா 22. ராகு 5, 8, 10, 19, 22. 2 கூட்டினா அது அந்த
அது 22க்கு என்ன போட்டுக்கோங்க பாருங்க. 22க்கா? சரிங்க, அந்த பாக்குறேன். பாருங்க டக்குன்னு. ஐயா 22க்கு கெட்ட பழக்கங்களை உருவாக்கும் எண். இந்த இந்த எண்ணுல ஒரு பேர் இருந்துச்சுன்னா ஊர்ல கூட உனக்கு தெரியும். இந்த 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 நேம் வந்து அந்த ஊர்ல எல்லாரையும் தெரிய வைக்கக்கூடிய பேராக மாறிவிடும். இப்ப இன்சியல் போட்டா மாறுமா இல்லையா? இன்சியல் போட்டா மாறும். அப்ப இப்ப மாறியமான என்ன ஆயிரும்? 23. இப்ப 23க்கு வாசியா? 23க்கு தொட்டது துலங்கும், ராஜ மரியாதை தரும், மிகுந்த அதிர்ஷ்ட எண். அப்ப மாறி போச்சா? மாறி போச்சுங்க. ரைட்டு. அப்ப ஒருத்தரை கூப்பிடும் போது ரெக்கார்டுக்கெல்லாம் எந்த பேர் இருக்கோ அதுதான் பேர் தரும். ஒரு ஊர்ல ஒருத்தரை அடிக்கடி ஒருத்தர் கூப்பிடுறாங்கன்னா அந்த பேரை போட்டு பாருங்க. ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு பேர் சொல்லுங்க. தேனி. தேனிங்கிறது பாக்குறோம். 4 5 5 5 1 கூட்டுனா 20க்கு வாசிங்க. 2 சந்திரன். 20 பாருங்க. தெய்வ அனுக்கிரகம். ஆனா சுமாரான ஊர் தானே. சுமாரான எண்ணெய். சுமாரான அம்பாளுடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஆனா சுமாரான எண்ணெயா? இப்ப பாருங்க. இப்ப போடுங்க. அத வாசிங்க. 14 வியாபாரத்துக்கு ஏற்ற எண், விபத்துக்கு உண்டாகும் ஆனா அதிர்ஷ்டமானது. போர்டு எப்படிப்பட்ட ஊரு? அந்த ஏரியாவை ஊரு அங்கதானே போவாங்க. வியாபாரமான எண்ணெய். ஆனா அங்க என்ன நடக்கும்? விபத்துக்கு நடக்கும். விபத்துக்கள் நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சண்டை சச்சரவுகள் இருக்கும். மோடி. சரி, இப்ப பாருங்க. கம்பம். போடுங்க. 9 13 15 21 25 25 வருதா? 26 பாருங்க. 9 13 13 15 25 வருது. 7ஆம் நம்பர். 7ஆம் நம்பர் என்னன்னு பாருங்க. 25 முடிவு நன்மை தரும். அந்த ஊர்ல எல்லாம் சண்டை வருவாங்க, கடையில சமரசமா வருவாங்க. சுமாரான எண். ஆனா சண்டை வருவாங்க, அப்புறம் கடையில என்ன ஆயிடுவாங்க? சமாதானம் போயிடுவாங்க. ஐயா சின்னம்னூர் போடுங்க. சின்னம்னூர் போடுவோம். சின்னம்மா சின்னம்மா நூறு. சின்னம்மா நூறு. சின்னம்னூர் தானே? நூறு சின்னம்னூர் தான். எம்ஏ போடுங்க. எம்ஏ போடணும் சார். எம்ஏ போடணும். எம்ஏ போடணும். இப்ப பாருங்க. 8 9 19 20 30 38. 38 என்னன்னு பாருங்க. 38 சாந்த குணம், நேர்மை, பெரியவர்கள் ஆதரவு, எதிர்பாராத விபத்து, தெரிந்த முடிவுகள், விரும்பத்தகாரிகள். அந்த ஊரு எல்லாமே இருக்கும்.
எதிர்பாத விபத்து, ஆ. விபத்துகாரிகள். அந்த பாருங்க ஒவ்வொரு ஜாதிக்காரங்க ஒவ்வொரு புள்ளியா இருப்பாங்க அந்த ஊர்ல. அடிக்கடி சாய சண்டை வரும் சார் அந்த ஊர்ல. அந்த ஊர்ல. ஆமா சார். ஆமா ஆமா. அடுத்து வேற நாமக்கல் சார். கல் இதான போடுவாங்களா? 5 1 4 1 2 2 1 3 புரியுதா? 10 15 15 19 சார். 19 19 படிங்க. காயக்கப்பம் போன்ற எண் மிகவும் அரிஷ்டமான மிகவும் ஆ. அரிஷ்டமானது. எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு பாருங்க நாமக்கல்ல. சார் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் ஃபேமஸ். கோயில் சிறப்பு இருக்குமா? திருப்பூர் போடுங்க. திருப்பூர் போட்டுருவோமா? அடுத்து திருப்பூருக்கு அடுத்து சென்னை. திருப்பூர் போடுவோம். ஐயா திருப்பூர் வந்து டி மட்டும்தான், ஹெச் வராது. ஹெச் வராதீங்க. ஒரு பி தான் வரும். ஒரு பி தான் போடுறாங்களா? சரி இப்ப பாருங்க. 5 5 7 13 21 21 29 29 வாழ்க்கீங்க. சண்டை சச்சரவுகள் உண்டு, தற்கொலை உண்டும். எல்லா விஷயம் அங்க நடக்கும் பாருங்க. தொழில் நடக்கும், சண்டை சச்சரவு உண்டு. சண்டை சச்சரவு இருக்கும், அழிவது இருக்கும். எல்லா கோஸ்ட் வெளிநாட்டுக்கார வந்து கம்பெடுத்து வரைக்கும் வச்சு அடிச்சானா இல்லையா? இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேருக்கும். சென்னைக்கு போடுங்க. சென்னைக்கு. சென்னை. எவ்வளவு? 25 10 25 25 வாசிங்க. மிகுந்தரே தரும் சுமான எண். ஏன்னா என்ன ஆச்சு? சென்னை மாத்தின பிறகு மெட்ராஸ் இருந்துச்சு. ஐயா பெங்களூர். அதையும் போட்டுருவோம். மெட்ராஸ் போட்டுக்குவோம் சார். மெட்ராஸ். ஒன்பது 12 15 வாசிங்க. காரிய சித்தி உடைய எண். அப்ப இப்ப மாத்திட்டாங்கல்ல. ஐயா பெங்களூர். பெங்களூரு ஸ்பெல்லிங் பண்ணுங்க. மாத்திட்டாங்க இப்ப. BAN LORE. ஜி வராதுங்களையா? ஜி மாத்திட்டாங்க. இப்ப போடுங்க. 8 8 18 21 11 14 21 23 28 வருது. 28 வாசிங்க. ஏற்றத்தாழ்வு அடிக்கடி உண்டு. ஏற்றத்தாழ்வு அடிக்கடி உண்டு. அந்த ஊர்ல இப்ப என்ன ஆயிடுச்சு? அது நல்லா இருந்த ஊரை கெடுத்துட்டாங்க. ஐயா ஓவுக்கு நம்பர் தப்பா போட்டிருக்கீங்க. ஓவுக்கு வந்து நம்பர் தப்பா போட்டிருக்கீங்க. 3 பாருங்க. ஓவுக்கு தப்பா போட்டானா? ஆமாங்க. 7 தாங்க ஐயா. பெங்களூர் GA வரும் சார். GA அதெல்லாம் அதெல்லாம் இப்ப மாத்திட்டாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சார். எப்படி? பெங்களூர் BANGALURE. பெங்களூருக்கு GA RE வரா சார். RU சார் வரும். பெங்களூரு பெங்களூரு ஜி மட்டும்தாங்கய்யா. சொல்லுங்க. பெங்களூரு சாரிப்பா. பெங்களூரு சார். RU எல்லா LORU சார்.
எல் 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 ஓ எல் ஓ எல் ஓ சொல்லுங்க. எல் ஓ ஆர் யூ சார். ஆர் யூ. இப்ப போடுங்க. இப்ப போடுங்க. 11 21 29 அப்ப இப்ப பாருங்க எல்லா பிரச்சனையும் வந்துச்சு அந்த ஊருக்கு. சண்டை சச்சரவுகள் உண்டு. இப்போ எல்லாமே மாறிடுச்சு. தற்கொலை தூண்டும். இப்ப தண்ணி கூட கிடைக்கல. சரி அப்ப ஊருக்கு இந்த இதுக்கு போடலாமா? சென்னை சூப்பர் கிங்ஸ் போட்டு போடலாமா? கிரிக்கெட் வரும்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அதுக்கு போட்டு பார்க்கலாமா? சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னா போட்டு பார்க்கலாமான்னு கேக்குறேன். இல்ல எது அது எதை வேணா நீங்க போட்டு பாருங்க. இப்ப நம்ம எப்படின்னு சொல்லித்தர்றேன். ஒரு ஒரு பேரு விதம் எல்லாத்துக்குமே இந்த இது சொல்லணும். எந்த வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த எழுத்து அந்த இதுக்கும் இந்த ஒரு தொடர்பு இருக்கு. இது நம்ம சார் சொல்லுங்கம்மா. சார் என்னோட பேர்ல வந்து 33 உண்டாயிருந்தது சார். அதுல அது சொன்ன மாதிரி ஏகதேசம் அப்படியேதான் சார் இருக்கு. லட்சுமி கடாட்சம் தெய்வீக அருள் தெய்வீக அருள் பிறந்த குழந்தைன்னு சொல்லிருக்கீங்க. கரெக்டா தான் சார் இருக்கு. ஆமா இது கூட ஆய்வு செஞ்சது கொடுத்திருக்கேன். யாருக்கு நான் வேலைக்கு கொடுக்கல. என்ன புக்லயும் இல்லையா? இதெல்லாம் வந்து 33 பிறந்தா இப்ப பாருங்க. அத கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. 33 லட்சுமி கடாட்சம் உண்டு, மிக மிக அதிர்ஷ்டமானது. இப்ப பாருங்க யாராவது ஒருத்தர் கூட்டுங்க. லட்சுமி கடாட்சம் தெய்வீக அருள் அதிர்ஷ்டம் தெய்வீக அருள் பிறந்த குழந்தை அதிர்ஷ்டம் நிறைந்தது. சரி இந்த கூட்டுங்க. யாராவது கூட்டு சொல்லுங்க. 33 அப்ப மாரிமுத்துன்னு பேர் வச்சா அவருக்கு தெய்வ கடாட்சம் இருக்குமா இல்லையா? லட்சியம் கடைசியம் மிக மிக அதிர்ஷ்டமானது. ஒரே ஒரு டவுட். சப்போஸ் இதுக்கு இந்த 33/6ன்றீங்களா, இதுக்கும் ஜாதகத்துல உள்ள சுக்கிரனுக்கும் சம்பந்தப்படுத்தணுமா இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் பார்க்காதீங்க. முதல்ல பாருங்க. ஓகே சார் ஓகே. நீங்க வந்து நியூமராலஜிஸ்ட் ஆயிட்டீங்கன்னா ஜாதகத்தை வந்து அப்படி வச்சுட்டு இதை பாருங்க. சரி அப்ப என்னதா இருந்தாலும் நீங்க பாருங்க. காலி கூட்டுனா 7 வாசிங்க. எதிர்பாராத மாறுதல். அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்ச் கிடைக்கும். ஒரு மாற்றம் மாறுதல் கிடைக்கும். திருச்சி போடுங்கய்யா. திருச்சி திருச்சி டி வருமா? THI திருச்சி. TH போட மாட்டாங்க. அவ்வளவுதான் போடுறாங்களா? போடுவாங்க சார். TH RI. அப்ப இந்த T வராது. குருஜி TRICHY திருச்சி வராது. வராது வராது வராது. இந்த பக்கம் HT பக்கத்துல போட்டுருக்கீங்க பாருங்க. வராது வராது. இங்க வராதா? வராது. இது ரைட்டா? TRI CHYயா? திருச்சி 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 4 2 1 3 5 1 16 1 + 6 16க்கு வாசிங்க. 16. ஆக்சுவலி அது திருச்சிராப்பள்ளி குருஜி. ஆமா திருச்சிராப்பள்ளி தான் போடுறோம். திருச்சிராப்பள்ளி கூப்பிடுறது திருச்சின்னு சொல்றோம். போய் கீழே விழ ஏதுவாகும் ஆபத்தான எண்ணெய். ஆனா திருச்சிராப்பள்ளி அங்க இருக்கும். ஐயா வருவாய் பெயர் வந்து அது திருச்சிராப்பள்ளி தான். திருச்சிராப்பள்ளி தான் பார்க்கணும்.
திருச்சின்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன் சார், பழக்கல. திருச்சிராப்பள்ளி தான் பார்க்கணும். ரெக்கார்டுல என்ன இருக்கு அது திருச்சிராப்பள்ளி தான். சரி, இந்த மும்பை மாத்திருக்காங்களா, அதை சொல்லுங்க. மும்பை MUMPAI கூட்டுங்க. 14 18 18 பாபகாமானது துளசிதமானது. எல்லா பிரச்சனையும் மும்பைக்கு இப்ப வந்துருச்சு இல்லையா? எவ்வளவு பம்பாய் இருந்துச்சோ. கோடீஸ்வரர் இருந்தாலும் கடைசியில் என்ன ஆகும்? குண்டு வைக்கிறதெல்லாம் அங்கதானே வைக்கிறாங்க. ஐயா டெல்லி போடுங்கய்யா. டெல்லி போப்போம். ஸ்பெல்லிங் சொல்லுங்க. அதுவும் 18 தானா? ஆமாங்க குருஜி. டெல்லியா? நியூ டெல்லி தானே சொல்லுவாங்கல்ல? நியூ டெல்லி. நியூ டெல்லி. என்னாயிடுச்சு? 4 34 வாசிங்க. 34. போதைப் பொருள் மனம் நாடும் கெட்ட சிந்தனை இருக்கும். அங்க பாருங்க, அகர்வால் என்ன மாதிரி வர்றாருன்னு. சார் ஜெயில உட்காந்துருக்காரு. போதைப் பொருளை சுற்றி விடவே இல்லை இல்ல அந்த அவரை காங்கிரஸ் வந்து விடல, இவங்க வந்து விடவே இல்ல. விடல சார். அப்ப 34. ராமேஸ்வரம் போடுங்கய்யா. பாருங்க, ராமேஸ்வரம். ராம்நாடு இருக்கும். ராமேஸ்வரம். ராம்நாடுங்கிறது டிஸ்ட்ரிக்ட். ராம்நாடு வேற ராமேஸ்வரம் ராம்நாடு வேற ராமேஸ்வரம் வேற. ராமேஸ்வரம் ஊர் பேரு. சார் என்னோட ஊர் சார் ராமேஸ்வரம். போடுங்க டக்குன்னு. 7 20 20 30 34 தானா? 34 சார். 34. 34 ஏழுதானே? 34 என்ன சொன்னோம்? அங்க ராமேஸ்வரம். ஆமா சார், அங்க போய் எப்படி போட்டிருக்கு? போதை பொருட்களை மனம் நாடும் கெட்ட பழக்கம். ஆமா சார். அடிக்கடி சிலோனுக்கு கடத்தி வருவாங்க சார். போதை பொருள் சிலோனுக்கு கடத்தி வருவாங்க. கீழக்கரை இதெல்லாம் அது வந்து இப்பெல்லாம் இல்ல சார். இப்ப இல்ல, அப்படி இல்ல. இப்ப இல்ல, அதெல்லாம் நேரத்தே தான் இருந்துச்சு. இப்ப எல்லாம் இருந்துச்சு. முதல் வந்து அந்த ஊர் அந்த பேர் வாங்குச்சு. இருந்துச்சு, நீங்க சொல்றதும் இருந்துச்சு, சத்தியம்தான். ஏன்னா அந்த இதெல்லாம் வந்து 80 85கள்ல எல்லாம் கள்ளக்கடத்தல் நிறைய இருந்துச்சு, பயங்கர கள்ளக்கடத்தலா இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி எல்லாம் கிடையாது. ஆரம்பத்துல இருந்து. சரி, இப்ப ஒவ்வொரு பேருக்கும் இவ்வளவு ஒரு சக்தி இருக்குங்கிறத நம்ம கரூர் போடுங்க. 5 11 13 13க்கு என்ன பாருங்க. சரியில்ல. சரியில்ல. கரூரும் திடுக்கிடும் சம்பவங்கள் ஏற்படக்கூடிய. அண்ணாமலை இருக்காப்ல. சரி, இப்ப இதே மாதிரிதான் நம்ம என்ன செய்ய போறோம்? ஒவ்வொரு பேருக்கும் பவர்கள் இருக்கு. சரி, அடுத்து இன்னொரு விஷயம் இந்த வர்றேன். முக்கியமான பாயிண்ட் சொல்றேன் கேளுங்க. ஒரு பேர்ல எப்படித்தான் அமைஞ்சாலும் கூட அந்த பேருக்குள்ள பாருங்க, DIA
டிஹெச்ஐஏ இந்த மாதிரி எழுத்தெல்லாம் வரும் பாருங்க. டிஇ இந்த மாதிரி வர்றதெல்லாம் சிறப்பில்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வேற ஏதாவது ஒரு பெண்கள் பேர் சொல்லுங்க. ஜெயலலிதா. ஜெயலலிதா ஸ்பெல்லிங் எப்படி எழுதுவாங்க? ஜெய் போடுவாங்களா, ஏ போடுவாங்களா? ஜே சார். ஜெயா லலிதா இப்படித்தானே போடுவாங்க. ஜெயலலிதான்னு தானே போடுவாங்க. ஜெயலலிதா 23 வருடம் பாருங்க. சூப்பரா வருது. 23 வருது. ஆனா அந்த அம்மா என்ன செஞ்சுச்சுன்னா இன்னொரு ஏழை போட்டு சுக்கிரன் ஆக்கிடுச்சு. ஆமா சார், நாம போட கடைசியா. ஏன்னா அந்த அம்மா பிறந்தது 24ஆம் தேதியா. ஆமா சார். அதுக்கு பிறகு மாட்டுது அந்த அம்மா. அதிகார பதிவிட்டது மனுஷன். அந்த 23 இருக்கிற வரைக்கும் அறிவு. 23 வரைக்கும் எவ்வளவு அறிவு. சரி, சூப்பர்ங்கய்யா. இப்ப அடுத்து பாருங்க. ஐயா லதான்னு போடுங்க. லதாவை பார்த்துருவோம். லதா யாரு? லதா இங்க நடிகர் லதா 14ஆம் 5. லதாவை பத்தி எவ்வளவு பேசுவாங்க. 14க்கு வாசிங்க. விபத்து உண்டு, ஆனால் அதிர்ஷ்டமானதானே. குருஜி இன்ஷியல் போட்டா மாறும்ல. இன்சியல் போட்டா மாறும். கூப்பிடுறது இப்படி இருக்கா அதை சொல்றாங்க. பெரும்பாலான நடிகை கூட இன்சியல் போடுறது இல்லைல்ல. ஐயா சசிகலா. சசிகலா என்னமா சசிகலா? அது பேர் என்னது? விஎன் சசிகலாவா? சசிகலா விகே சசிகலா. விகே சசிகலா 6 2 3 விகே சசிகலான்னு அந்த அம்மா போய் நடிச்சு ஒரு கே எடுக்கணும் சார். ஒரு கே எடுத்துருவோம்னா சசிகலா. இப்ப கூட்டுங்க. 8 11 12 15 16 18 19 23. எப்படி இருக்காங்க அம்மாவுக்கு? மரியாதை தரும் மிகுந்த மிக மிக அரசியல். எத்தனை கோடி சம்பாதிச்சிருக்கு பாருங்க. கேசட் கடை வச்சிருந்து கணக்கே இல்ல சார். சொத்தை விட அந்த அம்மா உழைச்சு கடைசியில் ஜெயலலிதா பிரச்சனையில பாவம் பண்ணதுனால போச்சு. பிரேமலதா ஸ்பெல்லிங் சொல்லுங்க. பிரேமலதா 10 16 20 30. இன்சியல் அந்த அம்மா என்ன போடும்? வியா. பிரேமலதாக்கு PRE இல்ல சார் வரும், ஏ வராது. பிரேமலதா கிடையாது, பிரேமலதா ஈ வரும். பிரேமலதா இப்ப கூப்பிட்டு. ஆமா ஈதான் வரும். அப்ப 34 ஆயிருங்களா? பிரேமலதா. சரி 24 லட்சுமி கடாட்சியம். இந்த அந்த அம்மா அந்த ஆளு செத்த அன்னைக்கே அந்த அம்மா பதவி அப்படியே அரசியல் பேச ஆரம்பிச்சிச்சுங்களா?
கொண்டு வச்சிருந்து முடியல, ஆனா தலைவர்களே கலந்துட்டு வர்றாரு வச்சு பதவி வாங்கிடுச்சா இல்லையா? ஆமா. அப்ப அந்த அம்மாவுக்கு ஒரு போதை இருக்கு. எந்த போல சேர்த்துக்கலாம் ஐயா, எந்த போல சேர்த்துக்கலாம். எந்த போதையும் சேர்த்துக்கலாம். இல்ல அந்த அம்மாவுக்கு பதவி போதை இருக்கா இல்லையா? இருக்கு சார், இருக்கு. சரி, இப்போ ஒரு விஷயம் சொல்ல போறேன், முக்கியமான விஷயத்தை கவனிங்க. 1வது எண்ணு, 2வது எண்ணு, 3வது எண்ணு, 9 எண்ணு, இது ஒரு டீம். இது ஏன் டீம்? சி டீம் வந்து 5 மட்டும். இப்ப 4 பி டீம், 4, 6, 7, 8. இதுல 4 பேர் இருக்காங்களா? இதுல 4 பேர் இருக்காங்களா? இதெல்லாம் நல்லவர்கள், இது பூரா வல்லவர்கள். யாரு நல்லவர்கள்? ஏட்டின் கூட நல்லவர்கள். இது பூரா இது நல்லவர்கள், நல்லவர், இது வல்லவர். சரி, இப்ப என்ன அர்த்தம்னா, இதுக்குள்ள பிறப்பு எண்ணம் விதி எண்ணம் இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே இருந்தா நல்லது, இதுக்குள்ளே பிறப்பன் விதி எண்ணம் இருந்தால் நல்லது. இதுல ஒண்ணு வரும்போது இதை வச்சுக்கிறது நல்லது. புரியுதான் பாருங்க ஐயா? திருப்பி ஒரு தடவை சொல்லுங்க, புரியல, திருப்பி ஒரு தடவை சொல்லுங்க. இதுக்குள்ள பிறப்பு எண்ணம் விதி எண்ணம் இதுக்குள்ள இருந்துச்சுன்னா பேர் எண்ணம் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஒரு உதாரணம் சொல்ல கரெக்டா இருக்குயா? உதாரணம் சொல்லுவோம். இப்ப ஏதாவது ஒரு டேட்டா பத்தி சொல்லுங்க. 2/10/1986. 2/10/1986. ஆமா சார். இப்ப இது 2வது பிறப்பு எண்ணு. இந்த தூர கூட்டணும்னா 4, 13, 21, 27. ஆமா சார். அப்ப 27 9. அப்ப இது பிறப்பு எண்ணு, இது விதி எண்ணு, இது உடல் எண்ணு, இது உயிர் எண்ணு. இது 2 இந்த குரூப் இருக்கா? இருக்கு சார், இருக்கு. ஆனா இந்த குரூப் போகக்கூடாது. பேர் என்ன? இந்த குரூப்பே வச்சுக்கணும். இதுல யோகமான எண்ணம் பார்த்து வச்சுக்கணும். இப்ப இதுல 2 வந்துருச்சு, அது 9 வந்துருச்சு. 9 வச்சுக்கலாம், அது என்ன 2 வச்சுக்கலாம். சார் சிக்கு 5 மட்டும் உள்ளது என்ன சார் சொன்னீங்க? நல்லவர், வல்லவர். சிக்கு என்ன சொன்னீங்க? சிக்கு பொதுமையான ஆளு. இவர் பொதுமையான ஆளு. இவர் நியூட்ரல். இது பாசிட்டிவ் நெகட்டிவ், இது பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூட்ரல். இது நல்லவர் அணி. ஒண்ணு கூட சொல்லுங்க. இங்க பாருங்க, இது நல்லவர் அணி, இது வல்லவர் அணி, இது சுமாரானவர். அது என்ன நம்பர்ஸ்? சி 5 5 இது இல்லாத என்ன அது வேணும் வரும். அப்ப இது மிடில் சார். அந்த டேட்டா பர்த் போட்டீங்களா? அது பாரு மறைக்குது சார். இல்ல வர்றேன். போட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. தெரியுதா? 2 இது 9. சரி, இப்ப நம்ம அழிச்சிடுவோம். இது எழுதிக்கிட்டீங்களா? இப்ப நான் கேட்கிற கேள்வி சொல்லுங்க பதிலு. நல்லவர்கள் யாரா இருந்தா 1 2 3 9 1 2 3 9 2 3 9. நல்லவர்கள் அணி. அதாவது பாசிட்டிவ் பர்சன் நல்லவர்கள். அவர்கள்
வல்லவர்கள் அவங்க 4678. 4678. சரி, வல்லவர்கள். வல்லவர்கள். இப்ப என்ன செய்ய போறோம்னா, இங்க பாருங்க, இப்ப ஒரு பேர் இருக்கு சார். அத நெகட்டிவ் நம்ம எடுத்துக்கணுமா சார்? வல்லவர்ங்கிறத இல்ல வல்லவர் கம்பெடுத்து அடிக்கிறவனா நல்லவனா கெட்டவனா? ஏமா கம்பெடுத்து அடிக்கிறவனா நல்லவனா கெட்டவனா? கெட்ட வேண்டாம். அவன் வல்லவன், வல்லவன், இவன் நல்லவன், வல்லவன் நல்லவன். அப்ப கடையத்தில் இருக்கிற வெள்ளி கட்டவன் இருக்கா மாத்தியனா? அவன் தான். இந்த 5ஆம் நம்பருக்கு என்ன சார் பேரு? 5ஆம் நம்பர் வந்து நடுநிலை. அவர் தான் நடுநிலை. இங்கிட்டு சேர்ந்துக்கிறாரு, அங்கிட்டு சேர்ந்துக்கலாம். இங்கிட்டு போனாலும் நல்லது செய்வாரு, இங்கிட்டு போனாலும் நல்லது செய்வாரு. எந்த பக்கம் போனாலும் அவருக்கு என்ன இருக்கு? நல்ல மாதிரி. நிலையாளர். அவர் எங்க போனாலும் நல்லதாயிருவாரு. சமாதானம். டேட்டா வச்சு பார்த்தோம், நேம் வச்சு சேர்த்து பார்க்கணும்லையா? இப்ப டேட்டா பத்தி வச்சு பார்த்தோம், அவன் நேமே சேர்த்து பார்க்கணும்ல. அதுதான் நேம் வைக்கிறதுக்கு தேவை பார்க்கலாம். ஓகே ஓகே. இப்ப ஒருத்தருக்கு பேர் வைக்க கொண்டு கொடுக்குறாங்க ஒரு டேட்டா பர்த். இப்ப பாருங்க, இப்ப ஒரு பேர் வைக்கிறாங்க. இன்னைக்கு தேதி சொல்லுங்க. 27 27 4/2024. இப்ப இதை எடுத்தோம்னா இதுக்கு பேரு விஜயன் 9. இதை கூட்டணும்னா 9 13 13 15 15 17 21 21 3. இது ரெண்டு ஒரே அணி வந்துருச்சா ஐயா? ரெண்டு ஒரே அணி வந்துருச்சா? வந்துருச்சு. இந்த ரெண்டு ஒரே அணி வந்ததுனால இந்த அணியில போய் பேர் வச்சிடக்கூடாது. இந்த அணியில வச்சிடணும். இந்த அணியில வைக்கணும். அதுதான் இந்த நடுவில் ஒரு ஆள் உட்கார்ந்து இருந்தாருல்ல, சீட்டு அணியில வச்சுக்கலாம். இப்ப உங்களுக்கு ஒரு பேர் வைக்கணும். அப்ப என்ன செய்யணும்? இந்த இதுல குரு வைக்கிறதா செவ்வாயில வைக்கிறதான்னா, இப்ப குருங்கிறது கோபத்தை கொடுக்கக்கூடியது, இது வந்து சாந்தமானது. அப்ப இதுக்கு பொதுவான நம்பர் என்ன வச்சுக்கலாம்னா 1ல வச்சுக்கலாமா? 1 5 1 5 வச்சுக்கலாம். பொதுவான நம்பரா மாறும். இல்ல, நன்மையை தரக்கூடிய நம்பர் இது. இந்த 2 இந்த 1ங்கிறது புகழ தருவா இல்லையா? இப்பதான் நம்ம போறோம். இவருக்கு பேர் வைக்க போறோம்னா 1ஆம் நம்பர்ல வைக்கிறோம்னா எத்தனை பிள்ளை இருக்கணும்? 1ஆம் நம்பர்னா 10 இருக்கணும். அப்படி இல்ல, அப்படி இல்ல. எத்தனை பிள்ளை வைக்கிறோம்னா 10ல பெரும்பாலும் பேர் வைக்க கூடாது, 1ல வைக்க மாட்டோம். அப்ப 19 இருந்தா ஆரம்பிக்கும். 28 சார். 28 முடிவான நம்பர், அந்த பேர் அதை வைக்கக்கூடாது. அப்ப 37ல வைக்கலாம் அல்லது நம்பர் சார் 19ல வைக்கலாம். புரியுது? அப்படிங்க முக்கியமான பாயிண்ட். ஒருத்தருக்கு பேர் வைக்கிறதுக்கு உச்ச எண்ணு நீச்ச எண்ணு அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. இப்ப 10ஆம் நம்பர் இருக்குல்ல, 10ஆம் நம்பருக்கு படிங்க என்ன இருக்குன்னு பாருங்க. 10 பொருளாதாரம் உயரும், அதிர்ஷ்டம் தரும். ஆனா வந்து இருந்தாலும் கூட 10ங்கிற அந்த 10ங்கிற பேரை விட இன்னும் அதிகமா போகணும். 19 படிங்க பாருங்க. இப்பதான் என்ன செய்ய போறோம்னா பேர் வைக்க போகும்போது
19ல பேர் வைக்க போறோம். நல்லா கவனிங்க. இந்த 19ல பேர் வைக்க போறோம். அப்படி வைக்கும்போது இனிஷியல் ஒண்ணு இருக்கா? இப்ப இனிஷியல் வந்து அவ அப்பா பேர் வந்து கேன்னு வச்சுக்கோங்க. 2 இந்த இது வரணும்னா அப்ப இது இந்த 19 வரணும்னா இங்க என்ன ஆகும்? இந்த 2 கூட எத்தனை கூட்டா வரும்? 17 வருமா? ஆனா இந்த 17ங்கிற நம்பரும் இந்த நம்பரும் பார்த்தோம்னா இது 2 8. அப்ப இது வந்து பேர் வைக்கும் போது இந்த பேரும் நல்லா இருக்கணும், இன்ஷியலும் சரியா இருந்தாதான் சிறப்பை தருகிறது. ஐயா லெஃப்ட் சைடு போர்டு மறையுது. அப்ப இப்ப என்ன செய்யணும்னா இந்த எண்ணை குறைக்கணும்னா இந்த எண்ணு இப்ப உதாரணமாக இது 15ன்னு வச்சுக்காங்க பேரு. இப்ப இங்க எத்தனை 2 ஒரு இன்ஷியல் சேர்க்கணும், 6 இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்ப சரியா வந்துருச்சான்னு பாருங்க சார். எம் பவானின்னு போட்டீங்கன்னா கரெக்டா வரும் சார். எம் போட்டா சரியா வரும். அவர் அப்பா இருந்தா தான் சார் வைக்க முடியும். அப்பா சார், அப்பா இன்சியல் எம் போடுங்க சார். எம்னா சரியா இல்லைன்னா என்ன செய்யுது? பேர் மாத்திக்கலாம், எம் பவானின்னு போடுங்க கரெக்டா அப்படியா போடக்கூடாது. அப்பா பேரை போடணும், இல்லைன்னா அவங்க தாத்தா பேரை போடணும், இல்லைன்னா அவங்க அம்மா பேரை போடணும். டிஎம்டில ஏதாவது ஒண்ணு போட்டுக்கிறேன். ஏதோ ஒண்ணு போடும். அப்படி போடக்கூடாது. கேட்பாங்களா பேர் வைக்கும்போது யார் இன்சியல் கேட்பாங்களா? தாத்தா இன்சியல் அப்பா கேட்கிறேன். இப்ப இருக்கிற முன்னாடி எல்லாம் கேட்கிற எல்லாத்தையும் இப்ப கேட்கிறேன். நான் ஸ்கூல்ல இருக்கும்போது ஹெட்மாஸ்டர் இருக்கும்போது ஒரு அம்மா சொல்லி விஷயம் வர போடாதீங்க, ஏன் மாதிரிதான் பிள்ளைக்கு போடணும். என்ன பண்றது? ஒண்ணும் செய்ய முடியாதுல்ல. சரி, அப்ப பேர் வைக்கும் போது இன்சியலை பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன். இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லாதீங்க, நீங்களே செக் பண்ணி பாருங்க. சரியா? இதுல யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க. முத்துக்குமார். முத்துக்குமார். இந்த கடைசி எழுத்து இருக்குல்ல, இந்த கடைசி எழுத்து எடுங்க. 2 எழுத்துனா 6 வருதா? இந்த எழுத்து இந்த எழுத்தை கூட்டினா 9 6 வந்தால் மிக மிக சிறப்பானது. அதிர்ஷ்டமானவர்கள் நான் சொல்றது புரிஞ்சா பாருங்க. யாராவது ஒரு பேர் சொல்லுங்க. எம் குமார். இந்த பேரை மட்டும் பாருங்க, பேரை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு பேரை சொல்லி பாருங்க, ஏன் அது வருதான்னு. விக்னேஸ்வர். விக்னேஸ்வர்னா இதுனா இந்த எழுத்து பி எழுத்தும் கணேஷ் என்ன வருது? 6. 2 மட்டுமே 8 வருது. சிறப்பல்ல இது? இது இது ஒரு ஆய்வு இருக்கு, இதே மாதிரி செக் பண்ணி பார்த்தாச்சு. இப்படியும் இருக்கு சார். ஆனந்தன். பாருங்க, ஆனந்தன் ஆனந்தன் பாருங்க சார். என்னோட பேர் வச்சு பார்த்தேன் சார். தனலட்சுமியில டியும் ஐயும் வச்சு பார்த்தப்ப 5 வந்துச்சு சார். அதுலயும் தெய்வீக எண்ணம் தான் சார் வந்திருக்கு. பாருங்க, இத கூட்டம் 6 வருதான் பாருங்க. ஆனந்தன் வருதா? அப்ப நல்ல நல்ல அமைந்திருக்குன்னு அர்த்தம். சார் இப்ப விக்னேஸ்வர் 8 வந்துச்சுல, அப்படி வந்துச்சு சிறப்புல அப்படின்னீங்க. அது அப்ப என்ன சார் ஆல்டரேஷன் பண்ணணும், மாத்தணுமா? அது இல்ல, இயற்கையாவே இந்த மாதிரி அமைந்திருக்கு நிறைய பேருக்கு.
அந்த மாதிரி இருக்கு. நம்ம பேர் வைக்கும் போது இதெல்லாம் யோசிச்சு பாருங்க அப்பொழுது அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். இனிமேல வச்சிடலாம் சார். இப்ப ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு என்ன மாத்தணுமா? எப்படி மாத்துவியா? அப்ப என்ன செய்யணும்னா இன்சியல் இருக்குல்ல, ஆமா, ஒரு இன்சியல் போட்டா எடுக்க வேண்டியதில்ல, 2 இன்சியல் போட்டா அது கூட எடுத்துக்கலாம். இல்ல இன்சியல் இல்லாமத்தேன் விக்னேஸ்வருக்கு சொல்லியிருக்கான். 2 இன்சியல் இருந்தாத்தான் இந்த ஒரு இன்சியல் கடை முதல் இருக்கிற இன்சியல் எடுத்து வரலாம். அப்ப 2வது ஒரு இன்சியல் பின்னாடி ஒரு முன்னாடி ஒரு இன்சியல் சேர்த்து அதை சரி பண்ணணும் சார். அப்ப எம் விக்னேஸ்வரன் சொன்னா எம் சொல்லக்கூடாது. 2 இன்சியல் வரணும். 2 இன்சியல் வந்தாச்சா ஒரு இன்சியல் எடுக்கணும். சரி பாருங்க, எம்ஜி ராமச்சந்திரன். இப்ப இதை எடுக்க முடியாது. 4 இது 5 கூட்டுனா 9. 4 கிண்டுதானா? ஆமா சார். அடுத்த மாதிரி ரஜினி காந்த். இது 2 இது 5 7 வருது. சும்மா இருக்கா? அதாவது என்னென்ன பிரச்சனை ஓடுது பாருங்க. ரஜினி நாயா கூப்பிடுவாங்க. ரஜினிகாந்த், கமல்ஹாசன், கமலஹாசன் 2 5 அது நம்பளம் தானே. அவரு பராபரப்படுறாரு சார். விஜயகாந்த் விஜய் காந்த் கடைசி. அப்ப 6 5 அதுவும் சிறப்பில்லை. விஜய் கடைசி என்னது? 1 7 அதுவும் இருக்கு. இந்தியா தானே போவா? 7 அவனுக்கு. எம் கே ஸ்டாலின் சுட்டுனா எப்படி வேற எவ்வளவு சொத்து இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. இருந்தாலும் இல்லையா சார்? 9 நல்லதா சார்? ஆமா 9 தானே ஃபர்ஸ்ட். ஆமா 9 3 இதுதான் ஃபர்ஸ்ட். வரக்கூடாது 4 8 மற்றவெல்லாம் சுமாரு. சரி, வேற ஏதாவது இந்த மாதிரி பார்க்கலாம். அஜித் குமார் 3 தானே வருது. சிறப்பு தானே? சிறப்பு. அப்ப பாருங்க எப்படி இப்படியெல்லாம் நேமல நாம் பார்க்கணும். பார்த்துடலாம்ல? அப்ப நம்ம இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? கேளுங்க. டக்குன்னு ஏதாவது சந்தேகம் உண்டா? எப்படி இருந்துச்சு வகுப்பு? நன்றாக இருந்தது. 9 3 6 தானே சொன்னீங்க? 9 3 6 தானே இந்த போர்டு பள்ளி போட்டீங்க? ஆமா 9 6 9 6 9 6 3 சுமாரு 3 கூட 3வது வச்சுக்கலாம். ஆனா எது வரக்கூடாது? 4 8 2 இதெல்லாம் வரக்கூடாது. இதெல்லாம் சிறப்பல்ல. இந்த நம்பர்ல சுமாரான நம்பர்கள். இதே வரக்கூடாது. 5 சுமாரு. பாருங்க இதுதான் முதல் கேட்டகரி. இது 2வது. ஐயா இப்போ 2 4
8 7 இது வரக்கூடாதுன்னா நம்ம இனிஷியல்ல இருந்து பாக்கலாங்களா? இனிஷியல்ல இருந்து நான் இப்பதானே சொன்னேன், 2 இன்ச்சில் இருந்தாச்சா 1 இன்ச்சில் எடுத்துக்கணும். கடைசி முதல் இன்ச்சில 1 இன்ச்சில் இருந்தா எடுக்க தேவையில்லை. ஓ கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சரி பாருங்க. சரி, இப்ப நரேந்திர மோடி அப்படித்தானே கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்காங்க. ஆறு வருதா? சரி, ஏதாவது சந்தேகம் இருக்காயா? என்ன டவுட்? இன்னைக்கு வகுப்புல என்ன படிச்சிருக்கோம்? வகுப்புல நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கோம். இதை அப்படியே நீங்க வீடியோ போட்டு போட்டு பாருங்க. இதுல இருந்து வரக்கூடிய கருத்துக்களை மனசுக்குள்ள அப்படியே மனசுக்குள்ள வச்சு எங்க போனாலும் பாருங்க, டக்கு டக்குன்னு பார்க்கணும், போடணும். சார் சார் ஏடிஎம்ல வந்து நீங்க 2 சொன்னீங்களா சார் நல்லவர்கள்னு? ஆனா அது சிறப்பான எண் இல்லைன்னு சொல்றீங்களா சார்? 2 அது வேற கான்செப்ட், இது வேற கான்செப்ட். ஓகே சார். அது வேற இது வேற. பாருங்க, ஸ்டாருக்கு என்ன போடுங்க? 3 4 1 2 கூட்டுங்க 7 10. சிறப்பு தானே? ஸ்டார்னா சூப்பர், நல்லாதான் இருக்கு. சூப்பருக்கு பாருங்க. இப்ப கூட்டுங்க 17 19 24 24. எவ்வளவு வருது? 34. அப்ப இங்க 7ஆம் நம்பருக்கு என்ன? 34. 34 என்ன வருதுன்னு பாருங்க. போதைப் பொருளை கடத்துதல். அதையே சொல்லாதீங்க. விரும்பத்தகாத எண்ணெய் ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கிறார்கள் அர்த்தம். சூப்பர் ஸ்டார் சொன்னா எப்படிதான் மாட்டிக்கிறாரு. சரி, இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, ஒரு பெயர் எண் வலுவானது ஒரு இயக்க எண்ணாக மாறுகிறது. அதனால நம்ம அதை பேர் என்ன பார்த்து வைக்கணும் அப்படின்னு பார்க்க போறோம். நாளைக்கு மீனிங் பார்ப்போம். அதுக்கடுத்து லெட்டர்ஸ் பார்க்கணும். இப்படியே சில விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. நமக்கு மொத்தம் 5 நாள் வகுப்பு. ஒரு நாளைக்கு 2 மணி நேரமாவது டிஸ்கஸ் பண்ணணும். 1.5 மணி நேரம் படிக்கணும். 1/2 மணி நேரம் நீங்க டிஸ்கஸ் பண்ணி பாருங்க. இதை கேளுங்க, நிறைய கொஸ்டின் கேட்கணும். இதே மாதிரி நீங்க பிராக்டிக்கலா போய் பார்க்கணும். இப்ப பாருங்க, பிஆர்பின்னு ஒரு பஸ் வச்சிருந்தாங்கல்ல ராசா? ஆமா சார். போடுங்க, பிஆர்பி என்ன ஆச்சுன்னு பார்த்துருவோம். பிஆர்பியா? ஆமா சார். போடுங்க. டிரான்ஸ்போர்ட் பிஆர்பி மட்டும் போடுங்க. அந்த ஆள் தான் சொத்து சுகம் எல்லாம் வச்சிருந்தாங்கல்ல. எத்தனை நம்பர் வருது? 18. 18க்கு என்னன்னு வாசிங்க. காணாம போயிட்டார் ஆளு. காணாம போயிட்டார் ஆளு. ஆளே கிடையாது. அதே மாதிரி பாருங்க, போடுங்க. 8 11 18. ஆளு என்னாச்சு? 18 வைக்கோ மாத்தினாங்க. வீழ்ச்சி அடையும், பாவகரமானது, துரதிருஷ்டமானது. அந்த ஆள் வந்து வை கோபாலசாமியா இருந்தாரு. வி கோபாலசாமி, கோபால் சாமி, கோபால் வைகோ எப்படி இருந்தாரு?
எப்படி போகிறார் கையெழுத்து? குணோபால். பத்து, 18, 19, 22, 25, 26, 31. 31. 10, 19, 22, 22, 25, 25, 26, 30, 31. சரி. முதல் வை கோபாலசாமி போடுவார் அவரு. இதை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 8. என்னாச்சு? 39. வை கோபாலசாமி. எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 39க்கு என்னன்னு பாருங்க. தீவிர உழைப்பு, உழைப்பிற்காக. எப்படி இருக்காரு அந்த ஆளு? இந்த வை கோபாலசாமிங்கிறது போது எப்படி தீவிரமா உழைச்சாரா இல்லையா? நிறைய பிரச்சனைகளை மாட்டினாரு. ஆனா பேர் இருந்துச்சு, இப்ப ஒண்ணுமே இல்லாம போச்சு. சார் அப்ப எது போடுங்க சார். கம்பெனி 5, 3, 3 என்ன வருதுன்னு பாருங்க. 8, 11. 11க்கு படிங்க. எதிர்பாராத ஆபத்துகள் உண்டு. சுமாரான கம்பெனியா இருக்கு சார். பெஸ்ட் கம்பெனியா இருக்காங்க. போனவங்க ஒழுங்கா சம்பளம் தர மாட்டேங்கிறாங்க. குருஜி அம்பானிக்கு போடுங்க குருஜி. அம்பானி சொல்லுங்க சொல்லுங்க. அனில் அம்பானி. அனில் அம்பானியா? ANIL. அனில் ILAMBANI. சரியா? சரி சார். 6, 7, 10, 11, 12, 15, 16, 24 சொல்லுங்க. வாசிங்க. அதிகார பதிவேட்டாரும் அடுத்த முயல். அப்ப மீனவாளுக்கு நம்புறியவா இல்லையா? சூப்பரா இருக்கியா குருஜி? இப்ப அனில் அம்பானிக்கு வந்து எந்த 2 லெட்டர் எடுக்கிறது? ஏ எடுக்கிறதா இல்ல இந்த பக்கம் உள்ள ஏ எடுக்கிறதா? லாஸ்டும் இது ரெண்டு ஒரு பேர் ஆகி போச்சுல, ஒரே பேர் ஆகி போச்சுல. அப்ப ஏஐ எடுக்கணுமா? ஏஐ மட்டும் எடுத்து பார்த்தா 2. அந்த ஆளு ஏகப்பட்ட உள்ள பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனா இந்த சூப்பரா இருக்கு. நான் சொல்றது அது 2வது ஆய்வு. முதல் ஆய்வு நம்ம இதை வச்சுக்கணும். ஓகே சார். இது மாதிரி ஒவ்வொரு பேரா நீங்க பார்க்க ஆரம்பிங்க. நாங்களாம் யாரு பார்த்தாலும் அந்த பேரை போட்டு பாக்குறது. எப்படி இருக்கு, இது என்ன காரணம் அப்படின்னு இதே மாதிரி பாக்குறது. ஐயா இன்னொரு சின்ன சந்தேகம்யா. இப்ப விளையாட்டு போட்டி நடக்குன்னா இப்ப 2 டீம் நடக்கும். அந்த 2 டீம் நம்பர் போட்டு நம்ம பார்க்கலாமா? விளையாட்டு போட்டி நடக்குது, விளையாட்டு போட்டி 2 டீம் எந்த டீம் விளையாடுறாங்கன்னா 2 டீம் நம்பர் போட்டு நம்ம பார்க்கலாமா? அப்படி பார்க்க கூடாது. இந்த டீம் இவனாளுக்கு பார்த்து அன்னைக்கு டேட்டா பர்த் சரியா இருக்கான்னு பாருங்க. அந்த டேட் வந்து எது மேட்ச் ஆகுதோ அதான ஜெயிக்கும். யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும்னா அந்த தேதியை பொறுத்து தானே இருக்கும். இங்க பாருங்கயா, இங்க பாருங்க, எங்க தாய்மாமன் பிறந்த தேதியை பாருங்க. 17/5/1952 கூட்டுங்க. குருஜி 2 + 1 3. அப்ப 21 3 வந்துருதா? இது 8 வந்துருதா? நல்லா அட்வைஸ் பண்ணுவாரு. அவர் இறந்த தேதியை பாருங்க. கூட்டுவா 17 சார். அப்ப அதே தேதியில பாரு ஆளு போயிருக்காரா இல்லையா? ஆனா
இந்த 8ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் வந்ததுனால அவரு பேர் முதல்ல இருந்தாரு. கடைசியில பார்த்தோம்னா கஷ்டம் மேல கஷ்ட ஒரு பெரிய கோடீஸ்வரனுக்கு மேனேஜரா இருந்து கார்லயே வருவாரு. பெரிய வசதியான ஆள் மாதிரி இருப்பாரு. கடைசி காலத்துல ஒரு இடத்துல போய் ஒரு குடிசையில படுத்துக்கிறாங்க. அப்ப அந்த 17 8ஆம் நம்பர் அவர் என்ன செய்யுது? கஷ்டப்பட வைக்குது. சரி, ஓகே. ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருக்கா? ஐயா, விக்னேஸ்வரன் சொல்லி பேர் அது எல்லா எழுத்து கூட்டினா 37 வருதுங்கய்யா. வெரி குட். அந்த 37க்கு மிக மிக அதிர்ஷ்டமானது எதிர்பாராத வெற்றி தரும் இருக்கு. அதே இது விக்னேஸ்வர் முதல் எழுத்து கடைசி எழுத்து போட்டோம்னா 6 6 2 8 வருது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, முதல் நம்ம அமைச்சு கொடுக்கறது நம்ம வேலை. சரி, இது 2வது வந்து நீங்க பாதியில சொல்லியிருக்கேன். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. மொத்த எண்களுக்கு முக்கியத்துவம் தரணும் என்னங்கய்யா? ஆமா, மொத்தம் இருக்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். சரி, இதே மாதிரி இந்த ஆய்வு செய்யறதுக்கா சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே. ஐயா 26-2-23 கொஞ்சம் சொல்லுங்கய்யா. 26-2-23 அப்பா மாமா 26-2-2023 விளக்கமா சொல்லுங்கய்யா. 23 வந்து இதை கூட்டி பாருங்கய்யா. 17ஆம் தேதி இதை கூட்ட நீங்க இது 8 வருது, இறந்த தேதி கூட்டு 8 வருதா? அவர் பிறந்ததும் 17ஆம் தேதி தானுங்கய்யா. மனுஷன் 8 வாழ்ந்துட்டாரா இல்லையா? சரிங்க. 2 8 அவர் விடவே இல்ல. 5 2 7 இந்த இடத்துல எப்படிங்க 8 வருது? 23 3 2 5 2 7 தானுங்க வரும். எது 2023 26யா? 26ங்களா? 26 2 2023. ஆமா, 23னா 3 7 வரும் லாஸ்ட். இங்க பாருங்க 2023 எவ்வளவு வருது? இங்க கூட்டுங்க. 7 வருது. பாருங்க, இந்த தேதியும் நம்ம இந்த பிறப்பு எண்ணதான் முதல்ல பார்க்கணும். இந்த எண்ணம் 2வது தான் பார்க்கணும். இது 8 10. இது 8யா? இது 2 சேர்த்தா 10யா? இது மொத்தம் டோட்டல் கொடுத்தா 17 வருதா? 17. அப்ப 8 தானே? ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. இது 8 தானே? ஆமாங்கய்யா. மனுஷன் அப்ப நொந்து தானே செத்துருக்காரு. சரிங்கய்யா அப்படின்னு சொல்லணும். நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா. சரி, வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவை துணை. எல்லாம் வல்ல மாயாண்டி சாமியுடைய ஆசீர்வாதத்தால இன்றைய நாம் பார்த்திருக்கோம். நாளைக்கு இதே மாதிரி வகுப்பு நடைபெறும். மொத்தம் 5 நாள் பிளான் பண்ணியிருக்கோம். நாளைக்கும் சிறப்பு. அதுக்கடுத்து திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து கிளாஸ் இருக்கும். ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. அப்ப திங்கட்கிழமை தான் நடத்த முடியும் இல்லையா? திங்கட்கிழமை மட்டும்தான் நடத்த முடியும். இப்ப திங்கட்கிழமை நடத்துவோமா இல்லைன்னா வெள்ளி சனி ஞாயிறு வெள்ளிக்கிழமை சனி 3 நாள் நடத்திட்டு அடுத்த வாரம் பாக்கி 3 நாள் வச்சுக்கலாமியா? மொத்தமே வந்து 5 நாள் கிளாஸ். ஆமா, இந்த வாரம் வந்து வெள்ளி சனி ஞாயிறு. இப்ப எத்தனை இன்னைக்கோட எத்தனை 2 நாள் நடத்திட்டோமா? இன்னைக்கு 2வது நாள் சார். இன்னும் 2வது நாள். நாளைக்கு ஒரு நாள் நடத்தணும். 3 இந்த 2 நாள் நடத்தணும். இந்த 3 நாள் நடத்த வேண்டியதுக்கு பார்த்துக்கலாம். அப்ப அதனால இத நாளைக்கு நடத்திட்டு அடுத்த 2 நாள் கிளாஸ வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வைக்கலாம் வச்சுக்கலாம். சரி, இதுவரை படிச்சுக்கிட்டே வாங்க, கேட்டுட்டே வாங்க, அது பார்க்கலாம். இதுல ஃபீஸ் கட்டாயம் இருந்தாங்கன்னா அவங்க நாளைக்கு உள்ள போட்டு விட்டுருங்க. சரி, பாக்கி ஃபீஸ் இருக்கிறத எல்லாத்தையும் போட்டு வச்சுருங்க. ஓகே, வாழ்க வளமுடன். சந்திப்போம்.
சிறப்பு சிறப்பு, எல்லாம் சிறப்பாக அமையட்டும். எல்லாரும் கிடைக்கட்டும். வாழ்க்கை வளங்கள்.